ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். மணமகள் பெயர் கவிதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அழைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும், ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பையனுக்கு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஜீவானம்சமாக வந்து ஒரு 2 வீடு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இவங்களுடைய அப்பா அம்மா வந்து அதை பார்த்துக்கிறதாகவும், இவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மாவே இவங்களை இப்போ மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைக்காகவாவது நீ மறுமணம் பண்ணிக்கணும்னு கேட்டதுனால இந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா துர்கா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ஜாதியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சுட்டு இவங்க மொபைல் ஷாப் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. மாடி வீடு, அதில் ஒரு 2 போர்ஷன் வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொந்தமாக சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து வரக்கூடிய ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதாவது வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னோடய மொபைல் ஷாப்பே வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோமாவே போதும். ஆனால் நல்ல குணமாக இருக்கணும், குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. ஸோ எங்களோட சேனல் பேரை சொல்லிவிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்து ஏமாற வேணான்னு கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.